இன்னைக்கெல்லாம் நம்ம எம்எம்எஸ் முருகன் சந்தை சொன்னாங்க, சீக்கிரம் நிகழ்ச்சி முடிச்சுட்டு மணி 8:30 எங்களுடைய தலைவர் பேச வேண்டும். அந்த சூழ்நிலையில் பெருந்தலைவருடைய காமராஜர் பிறந்த நாளாக இங்கே நம்முடைய நடராஜன் குட்டி இந்த பெருந்தலைவருடைய கற்பனை மன்றத்துடைய தலைவர் பேசுவோம் சொன்னாங்க. 15 ஆண்டுகளுக்கு முன்பாக நாங்கள் 15 பேர் சேர்ந்து ஆளுக்கு 500 ரூபாய் போட்டு ஒரு 7500 ரூபாய் சேர்த்து ஒரு சர்க்கரை பொங்கல் நோட்டு புத்தகம் போடெல்லாம் கொடுத்து இந்த விழாவை ஆரம்பித்தோம். இன்று சுமார் 2 லட்சம் ரூபாய் செலவு செய்து இந்த பெருந்தலைவருடைய விழாவை பெருந்தலைவர் எந்த கல்விக்காக முக்கியத்துவம் கொடுத்து இந்த நாடு வளர வேண்டும் என்றால் கல்வி மக்கள் கற்க வேண்டும் என்று நினைத்தாரோ அந்த கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து இங்கே கல்வியிலே சிறந்த மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் மாணவிகளை எல்லாம் அழைத்து அவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக அவர்களுக்கு ஒரு சான்றிதழ் ஒரு நினைவு பரிசு கொடுத்து ஊக்கத்தொகை கொடுத்து சுமார் 50 மாணவர்களுக்கு இன்று கொடுக்க இருக்கின்றார்கள். ஏன் இதை சொல்கிறேன் என்றால் பெருந்தலைவர் காமராஜர் எத்தனையோ சேவைகள் செய்தாலும் அது எல்லாத்திற்கும் மூலதனமாக ரொம்ப முக்கியமாக இருப்பது கல்விதான். கல்வி கற்றால் மற்ற அத்தனையும் செய்ய முடியும் என்பதை நினைத்துதான் அவர் கல்வி சாலையில் அறிவித்தார், மதிய உணவு திட்டத்தை கொடுத்தார், இலவச கல்வியை கொடுத்தார், சீருடையை கொடுத்தார். அந்த அப்படிப்பட்ட அந்த கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த மாணவ செல்வங்களையும் பள்ளிக்கு அரசு பள்ளிக்கு தேவையானதை நாங்கள் செய்யும் என்று செய்யக்கூடிய இந்த காமராஜர் பெருந்தலைவர் காமராஜருடைய நற்பணி சங்கத்து தலைவர் நடராஜன் அவர்கள், அதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய எம்எம்எஸ் என்ற எங்களுடைய முருகன் அவர்கள், இந்த என்னுடைய துணைத் தலைவர் கதிரேசன் அவர்கள் இந்த சங்கத்திற்காக தொடர்ந்து நல்ல பல செயல்களை செய்து வரக்கூடிய மற்ற நிர்வாகிகளையும் இந்த நேரத்திலே பாராட்டிக் கொண்டு எனக்கு முன்பாக பேசும்போது அருமையான கணேசன் அவர்கள் சொன்னார்கள், பெருந்தலைவர் காமராஜருக்கு ஒரு சிலை அமைப்பதற்கு எப்படி அப்போ அந்த அதிகாரி அவர் பேர் சமுத்திரராஜன் என்ற ஒரு அதிகாரி தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர். எனக்கும் அவருக்கும் சண்டையெல்லாம் நடந்தது. அண்ணன் சொன்னார், அவரை பற்றி எனக்கும் தெரியும். அப்படிப்பட்ட அதிகாரிகள்லாம் கைது போட்டு கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. பெருந்தலைவர் காமராஜருக்கு காங்கிரஸ் கட்சிக்காரங்க அன்னைக்கு மாநகரத்துல மேயரா இருந்தாங்க, துணை மேயரா இருந்தாங்க. ஆனா அந்த காங்கிரஸ் கட்சி இந்த பெருந்தலைவருக்கு காமராஜருக்கு மிகப்பெரிய ஒரு சிலையை ஒரு பொது இடத்துல வைக்கணும் என்கிற சிந்தனை அவர்களுக்கு வரவில்லை. அந்த சிந்தனை வந்தது எங்கள் சந்திரசேகர் அண்ணாச்சி அவர்கள் என்பதை நான் சொல்லிக் கொள்வதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் உங்களுக்கு எல்லாம் தெரியும், வடகோவிலே வடகோவை மேம்பால பூங்காவிலே பெருந்தலைவர் காமராஜருக்கு 14 அடி பீடத்திலே 14 அடி வெங்கல சிலையிலே வெங்கல சிலை கிட்டத்தட்ட 3 மாடி. நீங்க போனா எல்லாரும் பார்க்க வேண்டும். அப்படியே ஒரு தத்துவமாக பெருந்தலைவருடைய காமராஜர் சிலையை உருவாக்கி தந்தவர் நம்முடைய அண்ணாச்சி சூழல் சந்திரசேகர். அது மட்டுமல்ல, பெருந்தலைவர் காமராஜர் பேரிலே காமராஜர் மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளி என்பது ஒரு டாடா பதிலை இடம் வாங்கி 2006 ஆண்டிலே கட்டி தந்து இன்று அது ஒரு சிறந்த பள்ளியாக விளங்குகிறது. பெருந்தலைவர் காமராஜருக்கு பெயருக்கும் புகழ் சேர்ந்தவர் எங்களுடைய தலைவர் அண்ணாச்சி சூழல் சந்திரசேகர். அப்படிப்பட்ட நல்லவர்கள் எனக்கு பிறகு அண்ணாச்சி அவர்கள் பேச இருக்கிறார்கள். பெருந்தலைவர்களை பற்றி நன்கு தெரிந்தவர்கள், அறிந்தவர்கள், அவரோடு பழகியவர்கள். அதனால் அவர்கள் மிக சிறப்பாக பெருந்தலைவர் காமராஜரை பற்றி பேசுவார்கள். நான் பெருந்தலைவர் காமராஜரை பற்றி பேசுவதை விட பெருந்தலைவர் புகழுக்கு இவ்வளவு புகழ் சேர்க்கணும் என்று நினைக்கிறார்களே, இவர்கள் 2 வார்த்தை பாராட்டி பேச வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணமாக எப்போது இருக்கும். அதே மாதிரி நம்முடைய முத்தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த ஜூலை 15 காமராஜர் பிறந்தநாள் விழாவை கல்வி திருநாளாக அறிவித்து இன்று ஆண்டுதோறும் இன்று அனைத்து பள்ளிகளிலும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவை மிக சிறப்பாக கொண்டாடி வருகிறார்கள். இதை இந்தியா முழுவதும் செய்ய வேண்டும். காமராஜர் பிறந்தநாள் விழாவை இந்தியா முழுவதும் அனைத்து பள்ளிகளிலும் செய்ய வேண்டும். இப்படி ஒரு இதை நாம் ஆரம்பித்து விட்டால்
ஆண்டாண்டு காலம் பல ஆண்டு காலமாக இந்த காமராஜருடைய புகழுக்கு புகழ் சேர்க்கும் விதமாக மிக அருமையாக அவருடைய பெயர் பல ஆண்டுகளாக நிலைத்திருக்கும். இப்போ உங்களுக்கு எல்லாம் தெரியும், அப்படி சிறுவன் இங்கே வந்து பேசினார். நம்மளுடைய தலைவர் அவர்கள் அவரை பாராட்டி ஒரு 500 ரூபாய் பரிசு கொடுத்தாங்க. மிக அழகாக எவ்வளவு அருமையாக பேசினார் அந்த மாணவ செல்வம் முகமது ஈடுபடுறது. அதே மாதிரி பேச முடியுமா? எனக்கு ஆச்சரியமா. எங்கேயும் ஒரு சின்ன பிசர் இல்லை, ஒரு அருமையா அவன் யதார்த்தமா அவன் படிச்சுட்ட மாதிரி எனக்கு தெரியல. அது யதார்த்தமா உள்கிடங்கிலிருந்து பேசுவது போன்று பேசியதை பார்க்கும்போது எனக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சியாக இருந்தது. அவனை உருவாக்கிய அவருடைய பெற்றோருக்கும் அவருடைய ஆசிரியர்களுக்கும் இந்த நேரத்திலே நான் பாராட்டுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். அவர் சொல்லும்போது அவர் எவ்வளவு உள்வாங்கி இருக்கிறார் காமராஜரை பற்றி. நீங்கள் இங்க வந்திருக்க மாணவ செல்வங்கள் எல்லாம் காமராஜரை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். மிக அருமையாக நீங்கள் அறிந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த காமராஜரை எப்போதும் நினைத்திருப்பீர்கள். காமராஜர் ஆட்சி காலத்துல எங்கேயாவது ஒரு ஊழல் சொல்ல முடியுமா? யாராவது ஒரு ரூபாய் ஒரு காலம்னா யாருக்கையாவது வாங்கியிருப்பாங்களா? அதுக்கு பிறகு இந்த ஆட்சியில் நம்ம சொல்ல முடியும். ஊழலிலே நிலைத்து ஊழல்வாதிகள் சிறப்பாக பேசக்கூடிய பேசியே காமராஜரை ஆட்சியை அகற்றியவர்கள். அவர்கள் எல்லாம் சுயநலவாதிகள். ஒரு பொதுநலம் இந்த மக்களுக்காக மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று வாழ்ந்த தலைவர் உண்டு என்றால் அது பெருந்தலைவர் காமராஜர் மட்டும்தான் இந்த உலகத்திலே. நான் இப்போது சமீபத்திலே ஒரு செய்தியை பார்த்தேன். நான் 1-2 கூட்டத்திலே சொன்ன செய்தி தான். அதாவது உலகிலே மிக நேர்மையான பொதுமக்களுக்காக சேவை செய்ததிலே சிறந்த ஒரு தலைவர் யார் என்று ஒரு கணக்கெடுப்பு உலகளவில் கிட்டத்தட்ட உலகளவில் இருந்தால் அவங்களுக்கெல்லாம் தெரியும். 150 நாடுகளுக்கு மேலே கணக்கெடுப்பு நடத்துகிறார்கள். பழைய காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் நம்ம ஜனநாயக நாட்டிலே இந்த மக்களுக்கு சேவை செய்திலும் நேர்மையானவரும் சிறந்த தலைவரும் என்ற அந்த கேட்டகரியிலே ஒரு கணக்கெடுப்பு நடத்தப்படுகிறது. அப்படி எடுக்கப்பட்டது கணக்கெடுப்பிலே நம்ம இந்தியாவில் ஒரே ஒருத்தர் உலகத்திலே ஒரு முதலிடம் பிடித்தவர் யார் தெரியுமா? பெருந்தலைவர் காமராஜர் தான். அந்த தலைவர் ஒரு 50 பேர் கணக்கெடுக்காங்க. அதுல முதலிடம் நம்ம இந்தியாவில். நமக்கு எல்லாருக்கும் தெரியும் தேசிய தந்தை மகாத்மா காந்தி. அவர் தான் தேச பிதா என்று நாம் எல்லோரும் அழைப்போம். பாடல்களிலிருந்து எல்லாரும் அவருடைய பேர் இல்லை. இங்க பேசும்போது அழகாக சொன்னாங்க, மோதிலால் நேரு அவர் பேர் இல்லை. எத்தனையோ தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாருக்கெல்லாம் கிடைக்காத பேரும் புகழும் சிறப்பும் கிடைத்திருக்கிறது என்றால் பெருந்தலைவர் காமராஜரை பற்றி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது அவர் எப்பேற்பட்ட தலைவராக இருந்திருப்பார். அவருக்கு இந்த உலகிலே சிறந்த தலைவர் என்ற அந்த ஒரு அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது என்றால் நம் பெருந்தலைவர் காமராஜரை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டாமா? அதே போன்று அண்ணன், உங்களுக்கு எல்லாம் தெரியும், அண்ணன் வரும்போது என்னிடம் பார்த்து என்னிடம் பேசினார்கள். இந்த மண்டபத்தினுடைய உரிமையாளர் அண்ணன் கோவிந்தராஜ் அவர்கள், இங்கே சாதி இல்லை, சமுதாயம் இல்லை, மதம் இல்லை, பெருந்தலைவர் காமராஜர் என்ற அந்த தலைவருக்காக நீங்கள் எல்லோரும் வந்திருக்கிறார்கள். அதை போன்று அண்ணன் கோவிந்தராஜன் அவர்களும் அவர் பேசும்போது உங்களுக்கு சொன்னார் ஒரு செய்தி, நீங்கள் எல்லாம் கவனிக்கிறீர்கள். முதலமைச்சர் புரட்சி தலைவர் எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள் பெருந்தலைவர் காமராஜரை பாசமாக ஒரு விருந்தோம்பலுக்காக ஒரு நாள் உணவர்கள் பாருங்கள் என்று கேட்கிறார். காமராஜர் கட்டி கழித்துக் கொண்டே வருகிறார் என்ற அந்த செய்தியை சொல்லி அதுக்கு ஒரு காரணத்தை சொன்னார். பார்த்தீங்களா, ஒரு நாள் விருந்தளிப்பார், அதை நான் சாப்பிட்டால் என் நாட்டுக்கு அந்த ருசி தேவைப்படும் என்று அவர் எடுத்து சொன்னார். பார்த்தீங்களா, நம்மெல்லாம் விருந்து வரனா எப்படி போகும் இல்லையா? ஞாயிற்றுக்கிழமையா இருந்தா நமக்கு இன்னைக்கு எது என்ன சாப்பாடு கிடைக்கும், நான்வெஜ் மட்டன் கிடைக்குமா, சிக்கன் கிடைக்குமான்னு நினைப்போம்லாம். பெருந்தலைவர் காமராஜர் என்ன சொன்னார்? அதுக்கு நம்முடைய ராஜா செழிப்பு அவர்கள் இங்கே பேசும்போது சொன்னார். பார்த்தீங்களா, அவர் பெருந்தலைவர் என்ன உணவு வருகிறார் என்று சொன்னாரே, உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? பொதுமக்கள் சாப்பிடக்கூடிய ரேஷன் கடைகளுடைய கொடுக்கக்கூடிய அந்த அரிசி அது எப்படி இருந்துச்சு பழைய காலத்துல? இப்பெல்லாம் அப்படி இல்லை, இப்பெல்லாம் மாறி இருக்கு.
அது மழையில் நனைந்த அந்த அரிசி பயன்படுத்த முடியாத அந்த அரிசியை மக்களுக்கு சாப்பிடுறதுக்கு அரசு கொடுத்தது. அந்த அரிசி பயன்படுத்த முடியாத வாசனை அடிக்கக்கூடிய அந்த அரிசி, இந்த அரிசி தானே என் மக்கள் சாப்பிடுகிறார்கள், அந்த அரிசியை தான் நான் உண்பேன் என்று கடைசி வரைக்கும் சாப்பிட்ட தலைவர் ஒருவர் உண்டு என்றால் அது நம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். அது மட்டுமல்ல, அவருக்கு ஒரு விருந்தோம்பல் விருந்து என்று சொன்னால் அசைவ விருந்து என்று காமராஜர் சொல்லுவார். அவர் பாணியிலே, எப்பா பைரவா, நம்ம காமராஜருடைய உதவியாளர், என்னுடைய நாக்கு செத்து போச்சுப்பா, ரொம்ப நாள அசைவ விருந்தே நான் சாப்பிடல, அசைவ உணவு அப்படின்னு அவர் சொல்லுவார். அப்படின்னா அவருக்கு அசைவ விருந்து தெரியுமா? நம்மெல்லாம் டெய்லி சாப்பிட பாருங்க முட்டை, அதுதான் என்றால் ஒரு நாள் சாப்பிட்டார், அதுதான் பெருந்தலைவருக்கு அசைவ விருந்து. அப்படி என்றால் அவர் மீனோ மட்டனோ சிக்கனோ அதை போன்ற உணவுகளை அவர் சாப்பிட்டது இல்லை என்றுதானே அதுக்கு பொருள். அப்படி வாழ்ந்தவர் பெருந்தலைவர் காமராஜர். அதாவது எங்கும் நேர்மை, இப்படிதான் வாழ வேண்டும் என்று வாழ்ந்தவர். அப்படிப்பட்ட ஒரு தலைவர் இப்பொழுது எங்காவது கிடைப்பார்களா? அப்படிப்பட்ட தலைவரை நாம் இனி பார்க்கவே முடியாது. அதே போன்று ராஜா செல்வி அவர்களுக்கு பேசினார், அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மிக அருமையாக காமராஜரை பற்றி பேசக்கூடிய, மிக அருமையா பேசுவார். அவர் சட்ட வல்லுநர், MAPL, ரோட்டரி, சமூக பார்வையாளர். அவரை பற்றி சொல்லும் போது அவருக்கு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை இங்கே நம்ம தம்பிக்கு பேசினா பார்த்தீங்களா, அதே போன்று அந்த பொண்ணு பேரு அனீஸ் பாத்திமா. அந்த பொண்ணு அவருடைய பெருமையை ஒரே ஒரு வார்த்தை சொல்ல, அவள் LKG இருந்து கல்லூரி படிப்பை முடிக்கும் வரை 18 ஆண்டுகள் விடுமுறையுமே எடுக்காமல் இருந்த சாதனைக்கு சொந்தக்காரி அந்த அனீஸ் பாத்திமா. நம்முடைய ராஜா செல்வியோட உதவி. அவர்களுக்கு நம்முடைய கவர்னரை 2 முறை பார்ப்பதற்கு வாய்ப்பு கொடுத்து கவர்னர் அழைத்தார். அப்பவும் இந்த பள்ளிக்கு விடுமுறை எடுக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக கவர்னரையே சந்திக்காமல் பள்ளிக்கு சென்றார் என்றால் அந்த மாணவியை எப்படி வளர்த்திருக்கிறார், எப்படி வைத்திருக்கிறார் என்பதை பார்க்க வேண்டும். அதே போன்று அவர் காமராஜரை பற்றி மிக அருமையாக பேசினார். அதே மாதிரி எங்களுடைய அண்ணன் கொள்கை பரப்பு செயலாளர் பொன் செல்வராஜன் அவர்கள் மிக அருமையாக காமராஜரை பற்றி மிக அருமையாக பேசினார். அவர்லாம் பேசினா நான் அன்னைக்கு சொல்றேன், ஆனால் நீங்க பிடிச்சிருச்சுன்னா நிகழ்ச்சி முடிச்சிச்சு, நிறைவாயிடுச்சு, நாங்கெல்லாம் பேச முடியவில்லை அப்படின்னு சொல்றேன். அந்த அளவுக்கு நீங்க அருமையாக பேசினார். இந்த விழாவில் நிறைய பேர் கலந்துட்டு சிறப்பிச்சிருக்காங்க. அந்த வகையில் அவர்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்ய விரும்புகிறேன். அந்த எங்களுடைய வணிகர் சங்க துணைத் தலைவர் அண்ணன் தர்மராஜ் அவர்கள், அதே போல இங்கே எனக்கு முன்பாக நான் அவரை கடிந்து கொண்டேன். எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர், திமுகவில் நம்முடைய 65 வார்டு செயலாளர். அவர் லேட்டாக இங்கே பேசக்கூடாதுன்னு சொன்னேன். நம்முடைய செல்வன் அவர்கள் பெரிய நண்பர். நான் சொன்னதுக்கு என்னமோ ஒரே வார்த்தையில் பேசி முடிச்சுட்டார். அவர் இங்கே வந்திருக்கிறார். அதே போல எங்களுடைய ராமநாதபுரம் ஐக்கிய நாடா சங்கத்தில் காமராஜர் பிறந்த நாள் விழா, காமராஜருக்கு சிலை வைத்திருக்கக்கூடிய ராமநாதபுரம் ஐக்கிய நாடா சங்கத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணன் கனகராஜ் அவர்கள் உங்களுக்கு எல்லாம் மிக அருமையான அறிவுரையை சொல்லி அமர்ந்திருக்கிறார். அவர்களையும் இந்த விழாவுக்கு வருகிறேன் என்று வாழ்த்திய அவர்களுக்கும் இந்த நேரத்திலே பாராட்டிக் கொண்டு மிக சுருக்கமாக பேசிய எங்களுடைய காமராஜர் விழாவை சாய்பாகாலி அண்ணா மார்க்கெட் சங்கத்திலே சிறப்பாக கொண்டாடிய மாடசாமி என்ற சந்தர்ப்பங்களையும் இந்த நேரத்திலே பாராட்டி இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அத்தனை நல் உள்ளங்களுக்கும் பார்த்து தெரிவித்து எங்களுடைய இந்த நிகழ்ச்சி, இவருடைய இந்த முயற்சி மேலும் சிறக்க வேண்டும். இந்த காமராஜருக்கு புகழ் சேர்க்கும் இவருடைய பணியை பாராட்டி வாழ்த்தி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அண்ணன் டி. இருந்தராஜ் அவர்களுக்கு நன்றி. அதனைத் தொடர்ந்து வருகை தந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர்களுக்கு நினைவு பரிசினை வழங்க இருக்கிறோம்.